ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் மயூர் அகாடமியால் சீசன் 3 எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கமீனோட ஆல் ஃபார் ஒன் எதிர்த்து ஆல்மைட் சண்டை போட்டு ரிட்டையர்ட் ஆகி இன்னையோட 2 வாரம் ஆகுது. டிவிலையும் சரி, சமூக ஊடகங்கள்லயும் சரி, மக்கள் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு இது சம்பந்தமான பேச்சுகள் தான் போயிட்டு இருக்கு. எப்படியோ ஆல்மைட்டோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம தினசரி வாழ்க்கையில எந்தவித மாற்றமும் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான் நான் நினைக்கிறேன். You're different though, Mr. Miyagi. I approve of you. பார்த்துருக்குமா இவனை? Gross. I don't. பார்த்த மாதிரியே இருக்கு கண்ணு. He was such an all-encompassing symbol that his existence was an impossibility. எனக்கு தெரிஞ்சு சாமானிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா தான் இருக்கும். என்டேவர் ஆல்மைட்டுக்கு சமமான ஆள் கிடையாது. அதனால மக்கள் அவரை பார்த்தாலும் பயப்படதான் செய்யறாங்க. நிச்சயமா அவர் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யும். அதுல ஆச்சரியமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் அவரை விரும்ப மாட்டாங்க. எனக்கு எந்த ஒரு பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆல்மைட்டை கம்பேர் பண்ணா அவரால் நிச்சயமா ஆல்மைட்டோட இடத்தை நிரப்பவே முடியாது. என்ன சரிதானே? எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுறது எல்லாமே உண்மைதான். ஹீரோ ஆகணும்னு துடிச்சிட்டு இருந்த பல பேர்ல என்டேவரும் ஒருத்தர். அவர் ஒரு சூப்பர் ஹீரோ தான். தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால அவருக்கு ஒத்தே வராத ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை உட்கார வச்சிருக்காங்க. Poor bastard. Now he's a symbol of the weakening heroes. Although Endeavor has resolved a number of large cases, he's got a temper and has gone overboard many times. அதே மாதிரி 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நாங்க கேட்டிருந்தப்போ அவரை யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரோ ஹீரோஸ பத்தி காட்டுற விஷயங்கள் நல்லதா இருக்கணும், நெகட்டிவா இருக்க கூடாதுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நெகட்டிவிட்டியை ஒத்தி வச்சுட்டு அவங்க மேல எப்படி நம்பிக்கையை வளர்க்கறதுங்கிறத பத்தி நாம யோசிச்சோம். அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் அப்படி பேசிட்டு இருக்காரு. உடல் வலிமை தான் நமக்கு குறையும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல மன வலிமையும் நமக்கு குறையும். வாய மூடு, தனியா என்ன யோசிக்க விட. அவனுக்குள்ள வேற ஒண்ணு பேசுது. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மக்களையே காப்பாற்ற ஆரம்பிப்பாரு. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அது அவர் கொடுக்கிற வாக்கு. ஆனா என்ன மாதிரியான ஆட்களுக்கு அது சாபம்னு தான் சொல்லுவேன். பார்த்தது இல்ல, இது பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இல்லைனா ஹீரோவான்னு பார்ப்போம். Villains, only faithful to themselves. This is the future now that he's gone. Oh, come on. Give me a break for once. Hey, help me! Somebody stop him! I get it. Crime is tempting for those who don't know what else to do with their quirks. That part will play out as usual. You're through, villain! Your life of crime ends here! But this part is gonna be slightly different. Yo, hurry up! ஆக்ஷன்லாம் ஆனால் இவனை மாதிரியே இருக்குது. பக்குகோ மாதிரி. உனக்கெல்லாம் அவமானமா இல்லையா ஹீரோ? நாங்க தனியால இல்ல, எங்களுக்குன்னு தனி கூட்டமே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ரெட் சிக்னலே இருந்தாலும் அது மீறி 10 பேர் போனா எல்லாருக்கும் பயம் போயிடும். Those who are teaming up and getting coordinated are starting to get some traction. The thing is, we're looking for people who are a little more... சொல்லுகிறேன், எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆகுது. சரி, முதல்ல நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. எல்லாம் சைடு தான் போல. என் மனநிலையை என்னால விவரிக்கவே முடியலடா. அட, என்ன சொல்ற? உனக்கா இந்த நிலைமை? நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. நீ ஓகே தானே? உண்மையை சொல்லு. இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் சந்தோஷத்துல இங்க திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 வாரங்களா பிளாக் மார்க்கெட் இங்க சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர் The man couldn't be any better, my friend. And of course, the League of Villains are the darlings of the hour. Well, that's nice to hear. No, it's not. Shut up! Damn it! So... எதுக்கு எனக்கு கால் பண்ண? சீக்கிரம் சொல்ல, வேலை இருக்கு. இல்ல நான் வெட்டி பையனா? என்னால அந்த டாபியை பிடிக்கவே முடியல. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? மீட்டிங்காக ஷிகராக்கி எல்லாரையும் ஒண்ணு கூட சொல்லி இருக்காரு. உனக்கும் அது சம்பந்தமா நிச்சயமா கால் வரும். நான் அப்பவே நினைச்சேன், இது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடித்தோல. சரி, நீ அங்க வேற ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கன்னு புரியுது. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இப்ப என்ன பண்றது? என்னாலேயே என்ன கட்டுப்படுத்த முடியாது. லீக் ஆஃப் வில்லன்ஸ் இந்த செகண்ட் இந்த ஊர்ல ஏகப்பட்ட இடங்கள்ல பதுங்கி இருக்காங்க. போலீஸ் எல்லாரையும் குழப்பறதுக்காக தான் இந்த திட்டமே. அது மட்டும் இல்லாம அவங்க ஆளுங்களை சேர்க்கறதுக்கும் திட்டம் போடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய முக்கிய நோக்கமே ஆர்கனைசேஷனை பெருசாக்குறது மட்டும்தான். யாரடி
உன் முகலாம் ஏன் இப்படி இருக்கு? என்னடா அப்படி பாக்குற? ஒழுங்கா இருந்து ஓடி போயிடு. எனக்கு இவங்க யாரையுமே பிடிக்கல. இவனுங்களே பாதி வில்லன் சாதிச்சிருவாங்க. எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுங்க. நீங்களே இருந்து என்ன சாதிக்க போறீங்க? இது நிச்சயமா நல்லது. இதை மட்டும் நான் கவர் பண்ணாம விட்டுட்டேன். மொத்தமா இது சதஞ்சிரும். கண்டிப்பா சதஞ்சிரும். கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரே ஆள் மாதிரி இந்த அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருந்தானே அவனை பத்தி சொல்லணும்னா இங்க இருக்கிற வில்லன்கள்ல நானும் ஒரு சாதாரண வில்லனா தான் இருந்தேன். என்னோட சக்தியோட பேரு ட்வைஸ். என்னால ஒரு பொருளை ரெண்டா மாத்த முடியும். அதுதான் அதோட சக்தி. நான் என்ன குளோன் பண்ணிக்கிட்டேன், அந்த குளோன் இன்னொரு குளோனை உருவாக்கிச்சு. அது மூலமா நானே கூட்டமா மாறினேன். என் குளோன்ஸை பயன்படுத்தி நான் நிறைய வேலைகள் செஞ்சேன். முக்கியமா அதை ஆள்ற அரசனாவும் இருந்தேன். ஆனா ஒரு சில குளோன்ஸ் நான் கொடுத்த வேலை பிடிக்காம என்னையே எதிர்த்து போராட ஆரம்பிச்சதுங்க. அந்த சண்டையில கிட்டத்தட்ட நான் செத்தே போயிருப்பேன். வெளிப்புற காயங்கள் அதிக அளவுல இருந்தா தான் என்னுடைய குளோன்கள் சாகும். கொஞ்சம் கொஞ்சமா நான் தான் உண்மை, நான் தான் ஒரிஜினல்னு குளோன்ஸ்களுக்கு உள்ளேயே அதுங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சது. சொல்ல போனா இந்த கிறுக்குத்தனம் ஒரு வாரத்துக்கு மேல நீடிச்சுது. தெரியுமா உங்களுக்கு? கடைசியில அதுங்களே அதை கொன்னுக்கிட்டு காணாம போயிடுச்சுங்க. எல்லாம் தலையெழுத்து. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எது ஒரிஜினல்னு எனக்கே குழப்பம் வந்துருச்சு. உருவாக்குன எனக்கே இந்த குழப்பம் வரலாமா சொல்லுங்க? இந்த உலகத்துல கிறுக்குத்தனம் பண்றவங்களுக்கு இடமே கிடையாது. ஹீரோஸ் இங்க இருக்கிற சிட்டிசன்ஸ பாதுகாக்கத்தான் போராடுவாங்க. ஆனா நான் யாரா இருந்தாலும் சரி, அந்த லீக் என்ன அப்படியே ஏத்துக்கும். அவங்க நடத்துற விதத்துல நானே கெட்டவையில நம்ப ஆரம்பிப்பேன். இப்போ என்ன மாதிரியே முழுசா கிறுக்குத்தனத்தோட இருக்கிறவங்கள தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிறுக்குத்தனம் பண்றவங்க தனக்கான இடத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரு கூட்டம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு சில திருட்டு வேலைகளையும் கடைகளை கொள்ளையடிக்கிறதுமா பண்ணாங்க. இப்போ நாம எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக ஒண்ணு கூட போறோம். உங்க யாருக்குமே உடம்பு சரியில்லை, அதனால உங்களுக்கு எல்லாம் மருந்து தேவை. எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. ஹீரோஸ் இங்க வரதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். பதறாத, இவங்க யாருக்குமே உடம்பு சரியில்லை. இங்க இருக்கிற எல்லாரையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கிறுக்கு பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய வீட்டை உருவாக்கிட்டாங்களோன்னு தோணுது. சுருக்கமா சொல்லணும்னா ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, எல்லார் நிலைமையும் மோசமாகிட்டே வருது. ஆனா இதுல நீங்க எந்த பக்கங்கிறது தான் முக்கியமானது. நீங்க யாரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படி ஆன பிறகு நீங்க என்ன செய்ய விருப்பப்படுறீங்கிறது முக்கியம். அதனால இப்போ நான் என்ன பண்றது? வியடான ஃபீலோ இல்ல வலியோ எதுவுமே எனக்கு இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா இன்னும் 2 இல்ல 3 முறை உன் கையை அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணாலும் கூட உன் கை மொத்தமா செயலிழந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேத்து நான் கச்சான் கூட சண்டை போடும்போது கூட அவனை குத்தும் போது ஜாக்கிரதையா நான் குத்துனேன். என்னோட எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால ஜாக்கிரதையா நான் என் கைகளை பயன்படுத்தணும். இதுக்காகவே நான் என் ஷூட் ஸ்டைல பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. வரிசையா எல்லாரும் ஃபீல்டுக்கு போய் சேருங்க. லைன்ல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. எங்களை சொல்லிட்டு நீ மட்டும் வெளியில நிக்கிற. ஒரு ரெப்ப யாராவது மதிக்கிறீங்களா? கிளாஸ் 1A பத்தி நான் ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன். பாவம் நீயாடா? பண்ணிட்டீங்க. லைசென்ஸ் எக்ஸாம்ல 2 பேர் ஃபெயில் ஆனதா கேள்விப்பட்டனே. உண்மையா? இவன் 1DS இந்த முடமா தானே? இவனுக்கு வழக்கம் போல வேற கச்சாங்கிட்ட பேசுறா பாரு. நீங்க தோத்த மாதிரி இந்த எக்ஸாம்லயும் நீ மட்டும் தான் ஃபெயில் போல இருக்கு. அசிங்கத்தை இவ்வளவு அழகா உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டோம். இப்ப சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாமே ஏன் தப்பு தான். அவனுக்கு தான் இத போட்டியா பாக்குறானுங்க. இதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்? அடுத்த செமஸ்டர் முழுக்கவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாதான் படிக்க போறோம்னு டீச்சர் விளையாடுங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது வேறயா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஹேய், இவ தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா? இந்த பேச்சுக்கு ஒரு அடிச்சு தெரியாம மாறிடு பண்ணி. ஏன் எதுக்காக இப்படி வழியை மறைச்சு நிக்கிறீங்க? எங்களை மன்னிச்சுடுங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? வழியை மறைக்காதீங்க.
இதுக்கப்புறமாவது ஒழுங்கா கரெக்டா இருந்துக்கோங்க, புரியுதா? Chainsaw. இவன் தானே ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல மிடோரியா கூட சண்டை போட்டவன். உனக்கு நல்லா தெரியுமா? அவன் தானே இது? அவனேதான். எனக்கு என்னமோ அவன் கொஞ்சம் வெயிட் போட்டான்னு தோணுது. ஓ உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே பெருமையா நினைக்கிறேன். என்னோட முடி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா நான் அதை பராமரிக்கிறதையே விட்டுட்டேன். இதே விஷயம் மனுஷங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் உங்க உடம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்க சாப்பிட்டாலும் நல்ல தூக்கம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லைன்னா எதுவுமே நிலைக்கவே நிலைக்காது. இதுதான் வாழ்வின் ரகசியம். தத்துவமா? ஒரு நேரத்துல ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்கும். அதனால நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு செம்மையா தூக்கம் வருது. அவர் எப்பதான் பேச இது யூனிவர்சல் பரவாயில்ல. சம்மர் ஹாலிடேஸ்ல வந்த பிரச்சனையினால நடந்த விளைவுனாலதான் என் தூக்கம் மொத்தமும் கெட்டு போச்சு. அது என்னன்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒருத்தரையும் அப்பதான் இழந்தோம். அதனால ஏற்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட வேகமா பரவுச்சு. எனக்கு என்னமோ எதிர்காலத்துல ஏகப்பட்ட சவால்கள் வரப்போகுதோன்னு தோணுது. குறிப்பா ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்க எல்லா மாணவர்களும் இதை அதிகமாவே சந்திக்க வேண்டியது இருக்கு. 2வது 3வது வருட மாணவர்களுக்கு இருக்கிற ஹீரோ ஒர்க் ஸ்டடீஸ் மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பங்கெடுத்துக்கோங்க. அப்பதான் இத பத்தின எச்சரிக்கைகள் என்னன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு என்ன? ஒருவேளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்டர்ன்ஷிப்போட அடுத்த பகுதியா இருக்குமோ? முக்கியமான சப்ஜெக்ட பத்தி பேசும்போது எல்லாரும் அமைதியா இருக்கிறது சகஜம் தான். ஆனா உங்களுக்கு எந்த சுமைகளும் இல்லாத மாதிரி தான் டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கடுமையா உழைக்கிறது மூலமா ஒரு நல்ல ஹீரோ ஆகலான்றதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. மேனேஜ்மெண்ட்டோ சப்போர்ட்டோ ஹீரோ டிபார்ட்மெண்ட்டோ எல்லாமே ஒண்ணுதான். அதனால எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குறதே நீங்க தான்றதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி பிரின்சிபல் மேசன். நீங்க வாரிசை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா யூஏல கிடைக்கிற மாதிரி திறமையான பசங்க வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் எங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கவாவது வாங்க. இப்ப கூட உங்க உடல்நிலையை நான் மனசுல வச்சுதான் இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு சில பசங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நான் இந்த விஷயத்தையே உங்ககிட்ட கேட்கிறேன். நிச்சயமா உங்க வாரிசா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள பசங்க கண்டிப்பா இங்க இருக்காங்க. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கைடன்ஸ் டீச்சர் ஆன மிஸ்டர் ஹவுண்டாக் உங்க எல்லாருக்காகவும் சில விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு. நேத்து பாத்தீங்கன்னா என்னடா இது? கச்சானு மேலு போகுது. நேத்து ராத்திரி என்ன சொல்றாரு? உங்களுக்கு இந்த நார்மலா புதுசுன்னு தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் ஒழுக்கமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்கிட்ட ட்ரைனிங் போன கோவப்பட்டா உங்களுக்கு மனுஷங்க பேசுற மாதிரி பேசுறாங்க. இன்னும் இந்த யுஏஐல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விசித்திரமான விஷயம் நிறைய கச்சானுக்கு ஏத்த ஒரு டீச்சர். மிடோரியாவும் பக்குகோவும் இப்ப எல்லார் கண்ணுக்கும் பிரச்சனை பண்றவங்களா தெரியுறாங்க. சரி ஓகே, முதல்ல தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்க்குள்ள போங்க. வா, இவங்க அதுக்கு மேல இருக்கறானுங்க. கிளாஸ் வெளியில இருக்கிற பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உங்க சொன்னாங்க. அவங்க யாருன்னு தெரியல. தயவு செஞ்சு உங்க பேர் கூட என்கிட்ட சொல்ல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எதுக்கு இப்போ? யாரையா நீ? ஓகே, இன்னிலிருந்து நாம நம்ம வழக்கமான ட்ரைனிங்கையும் கிளாஸையும் ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே இங்க நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கிளாஸ்ல தான் இருக்கோம். ஆனா போக போக ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் வேணும்னு பயமுறுத்துறாரோ? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு ஆஷிடோ. இவரே திடீர்னு இப்படி மிரட்டறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓபனிங் செரிமனில பிரின்சிபல் வர்க் ஸ்டடீஸ்னு அப்படி ஒன்னு சொன்னார்ல, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படினா என்ன சார்? அது ஆக்சுவலி எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. எனக்கும் அது குழப்பமா தான் இருந்தது. அது நம்ம சீனியர் படிக்கிற விஷயம் தான் அவர் சொன்னாரு. அது உண்மையா? அதை பத்தி நான் உங்ககிட்ட இன்னொரு நாள் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதை உங்ககிட்ட சொல்றது தான் லாஜிக்கலா இருக்கும்னு தோணுது. சிம்பிளா சொல்லணும்னா கிளாஸுக்கு வெளியே வேலை பார்க்கறதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஹீரோ ஏஜென்சியோட நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க இல்லையா? அதோட இன்னொரு வருஷம் தான் இது. இப்படிப்பட்ட படிப்புகளும் இருக்கா? நல்லா இருக்கே. அவ சரியா தான் கேக்குறான். எங்களுக்கு மட்டும் ஒர்க் ஸ்டடீஸ் இருந்து நாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல தோத்து போயிருந்தா கூட ஹீரோ ஆயிருக்கலாம்ல. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இவ்வளவு பதட்டமாகற? எனக்கு சுத்தமா புரியல. ஃபெஸ்டிவலோட ஒரு தொடர்ச்சியா தான் இந்த ஒர்க் ஸ்டடீஸ் உங்களுக்கு அமைய போகுது. அதனால பிரச்சனை இல்லை. இது உங்க சிலபஸ்லயே இல்லைங்கிறதுனால அடிஷ்னலா இதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். சுருக்கமா சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஜெயிக்காதவங்களுக்கு ஹீரோவா வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் ஒவ்வொரு ஏஜென்சிஸும் தனித்தனியா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யூஏல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேணுங்கிறதுனால சில பேர் அதுல சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் இப்போ பேட்டர்ன் இப்படி மாறி இருக்கு.
இப்போ உனக்கு புரிஞ்சதில்ல? நான் சடனா நல்லா புரிஞ்சதுங்க ஐயா. என்னை மன்னிச்சிடுங்க சார். இப்போ உங்ககிட்ட எல்லாம் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் இருக்கிறதுனால நிறைய நாட்களுக்கு நிச்சயமா உங்களால வேலை செய்ய முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு இங்க லைசன்ஸ் கிடைக்கல. வில்லன்களோட எண்ணிக்கை வேற அதிகமாயிடுச்சு. அதனால ஒர்க் ஸ்டடீஸ்ல பங்கெடுத்துக்கிறத பத்தி நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒர்க் ஸ்டடீஸை பத்தியும் அதுல இருக்கிற கிளைகளை பத்தியும் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் விளக்கமா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அவ்வளவுதான். உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க மைக். முதல் பீரியடே உங்களுக்கு இங்கிலீஷ் தான். சொல்லப்போனா இது என்னோட பீரியட். ரொம்ப நாள் கழிச்சு இங்க வர்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இவர் கத்துறதுக்கு ஹோல் ஸ்கூல் கேக்குது. இந்த இடத்துல நீ எதுக்காக இவ்ளோ அழுக்குகளை விட்டு டேய். சிங்கத்தை கூண்டில் அடிச்சா எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. Hey guys, தயவு செஞ்சு குப்பை போடுற மாதிரி இருந்தா குப்பை தொட்டியில போட்டுருங்க. இன்னைக்கு மைக்கோட இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கே. உனக்கும் செம்ம கடுப்பா இருந்ததா? நமக்கு சொல்லி கொடுக்காத கிராமரை சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அட ஆமால, எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஒருவேளை என் மேலதான் தப்பு இருக்கும். இல்ல கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றியா? எதுவுமே புரியாம போயிடும். அந்த ஒர்க் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதுல பங்கெடுத்துக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. பேசாம நம்ம இன்டர்ன்ஷிப் எங்க பண்ணமோ கரெக்டாக நம்ம என்ன கிளாஸ் போலே அன்றைக்கி தான் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. நல்ல யோசனை தான். ஒரு நாள் போகாம இருந்ததுக்கே ஒரு வருஷம் போகாத மாதிரி இருக்கு. ஏய் ஹவுஸ் அரெஸ்ட். உன் மனசுல எதான ஓடுது? ஏய் தயவு செஞ்சு என்ன அப்படி எல்லாம் பேசாத. இதா ஒர்க் ஸ்டடினா என்னது? என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. கிளாஸ்ல நடக்கிற எதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களா சொல்ற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? இது உனக்கு தான் பொருந்து பக்குவோ. கேக்குதா? எல்லாம் கேட்டதே, நீ கொஞ்சம் வாய் மூடு. அடடா, ஒர்க் ஸ்டடீஸ்னா என்னவா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செமஸ்டர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த 3 நாள் லீவு எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. நாளைக்கு வேற பேசிக் ஹீரோயிக் ட்ரைனிங் இருக்கு. அங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் இங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கணுமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. மூளை கொஞ்சமா ரெஸ்ட் விடுறா. நல்ல விஷயமாவே தெரியல. வாட் இஸ் ஏய், நீ குப்பையை கொட்ட போறியா? இந்த சாப்பாட்டு குப்பை எல்லாத்தையும் போய் மக்கற குப்பை தொட்டில போட்டுற. புரியுதுல உனக்கு? மூத்துக்குள்ள இருக்கானவன். ஓகே. அந்த ஒரு கேரக்டர் அங்கே காட்டினாங்களா அவனா? இப்போ இங்க என்ன நடந்ததுன்னு இதுக்குள்ள வேணாலும் பூந்து வர முடியுமா? ஃபர்ஸ்ட் இயரை பாஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. சும்மா ஜாலிக்கு பண்ண பயந்துட்டியா நீ? மன்னிச்சிருப்பா, தப்பா எடுத்துக்காத. என்ன நீ இவ்வளவு பயப்படன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை பண்ணிருக்கவே மாட்டேன். இவ்வளவு பேசுறியே, நீ யாரு? ஆக்சுவலி நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா என்கிட்ட அதுக்கான சரியான பதில் தான் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எனக்கே பதில் தெரியாது. ஆனா கவலைப்படாத, சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு தெரிய வரும். உனக்கு நல்லாவே சண்டை போடுற திறமை இருக்குன்னு நிறைய பேர் என் காது படவே சொல்லியிருக்காங்க. அதான் நீ யாரு என்னன்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். பாய். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்தான் போயிட்டான். இப்போ இங்க என்ன நடந்தது? எதுக்கு வந்தான், எதுக்கு போனான்? இதுக்கு முன்னாடி நான் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னதான் கடுப்பா இருந்தாலும் இந்த 3 நாளுமே ஒரு பரபரப்பா தான் போச்சு. என் அப்பாலஜி லெட்டரையும் நான் கொண்டு போய் கொடுத்தேன். கச்சானுக்கு முடியறதுக்கு 1 நாள் முன்னாடியே எனக்கு முடிஞ்சு போச்சு. நானும் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். गाइस நான் பிரச்சனை பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. டேகோ, நீ வந்ததே சந்தோஷம்டா. ஆமா, வந்தது இருக்கட்டும். எதுக்காக அவன் இப்படி மூட்ல போக விட்டுட்டு இருக்கான்? ஈடா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல, நீ தப்பு பண்ணிட்டு உணர்ந்ததே போதும். இதுக்கப்புறமாவது ஒழுங்கா நடந்துக்க. இந்த 3 நாள்ல நான் மிஸ் பண்ண Pressure. இந்த வேகம் தான் உன்னை எங்கேயோ கொண்டு போக போகுது. எல்லாரும் போய் அவங்க உங்க சீட்ல உட்கார்றா. குட் மார்னிங். மிடோரியாவும் திரும்ப வந்துட்டதுனால இது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சீக்கிரம் உள்ள வாங்க. மைக்கா யாரு? இன்டர்ன்ஷிப்புக்கும் ஒர்க் ஸ்டடீஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன ஏதுங்கிறத இப்போ வரப்போற 3 பேர் தெளிவா விளக்க போறாங்க. அதனால கவனமா கேளுங்க. சீனியர்ஸா? இவன் தான் வந்தது. நம்ம யூஏல தான் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் the big 3. இன்னைக்கு எபிசோட நல்லா போச்சுங்க. ஃபைனலாக வந்து நம்ம அந்த சீனியர் ஜூனியர் அவங்க மிங்கிள் ஆகிற மாதிரி இது இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரி ஆவாங்கன்னு நினச்சேன். இந்த சீனியர் ஜூனியர்லாம் இந்த மிங்கிள் பண்ணுறப்போ இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், அப்படியே அட்டாச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் அது இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மிடியரேட் ஒரு அட்னஸ் போட்டு வந்தான். அது என்ன விவகாரம்னு தெரியல.
பட் இப்போ இவங்களும் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது. மேபி இதெல்லாம் முடிச்சாதான் அந்த வெளியே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு அனுப்புவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா ஃபைல் ஆன நம்ம கச்சானுக்கு டோரோக்கு அவங்களுக்கும் இப்போ வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா எல்லாருக்குமே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அப்படி நடக்கலாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மேபி அது அடுத்த சீசன் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குது. ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்த இதில் திரும்ப அந்த வெளியே போகிறது நம்ம ஹீரோஸ் கூட சேர்ந்து பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.